ஆளும் தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸுங்களை நம்ம ஷார்ட்ஸாகவும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். கூடவே ஃபுல் லென்த்தான வீடியோஸாகவும் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த சம்பவத்தை பற்றி பார்க்க போறோம்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து சவுதி அரேபியாவில் வச்சு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை நேரில் சந்திக்க இருக்காருங்க. அதை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆளும் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் அது எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இதுக்கு அடுத்தபடியே இப்போ யூடியூப்ல ஷார்ட்ஸ் 3 மினிட்ஸா மாறி இருக்கிறதுனால நாங்க கூடுதலான டைமிங்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம். அதையும் போய் பாருங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அமெரிக்காவுக்கு இணையான மிகப்பெரிய ராணுவ பலத்தை வச்சிருக்கக்கூடிய நாடா இன்னைக்கு உலகத்துல ஒரே ஒரு நாடு மட்டும் தாங்க இருந்துட்டு இருக்காங்க. அந்த நாடு எதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க ரஷ்யாவா தான் இருந்துட்டு இருக்காங்க. ரஷ்யான்ற ஒரு வல்லரசு நாடு பொருளாதாரத்துல வல்லரசா இல்லாட்டி போனாலுமே ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தோடைய நம்பர் 1 வல்லரசுனே கூட ரஷ்யாவை சொல்லலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆயுத பலத்தை கொண்ட ஒரு மிக பிரம்மாண்ட அணு ஆயுத நாடா ரஷ்யா இருந்துட்டு இருக்காங்க. ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களுடைய கவுண்ட் கேட்டா நம்மளுக்கு தலையே சுத்துங்க. ஏன்னா ஏறத்தாழ 8000க்கு அதிகமான நியூக்ளியர் வெப்பன்ஸ்களை வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ராணுவ வல்லரசா ரஷ்யா இருந்துட்டு இருக்காங்க. இதை விட பெரிய ஸ்பெஷல் ஐட்டமா ரஷ்யா தன்னுடைய பாதுகாப்புக்காக ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா டெட் ஹேண்ட் அப்படின்ற ஒரு சிஸ்டங்க. இந்த டெட் ஹேண்ட் சிஸ்டம் என்ன பண்ணுனா, ரஷ்யாவுடைய நேரடி எதிரி நாடுகளா இருந்துட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா, அதுக்கப்புறம் நேட்டோ நாடுங்க எதனா ஒருவேளை ரஷ்யா மேல நியூக்ளியர் அட்டாக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நியூக்ளியர் அட்டாக் மூலமா ஏற்படக்கூடிய ஹீட் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணக்கூடிய இந்த டெட் ஹேண்ட் சிஸ்டம்ன்றது உடனடியாக ஆன் ஆகும். அப்ப ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடைய உத்தரவு இல்லாமையே அடுத்த நிமிஷமே ரஷ்யாவுடைய ஆயிரக்கணக்கான நியூக்ளியர் மிசைல்ஸ்ங்கன்றது அமெரிக்கா மேலேயும் நேட்டோ நாடுங்க மேலேயும் நேரடியாக நியூக்ளியர் அட்டாக் பண்ணி உலகத்துல பேரழிவை ஏற்படுத்தும். இந்த மாதிரி மிகப்பெரிய ராணுவ வல்லரசா இருந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யாவை நேட்டோ கூட்டமைப்பை வச்சு சொரிஞ்சு விட்டு அது மூலமா உக்ரைன் போரை தொடங்கி இப்போ வரைக்கும் அமெரிக்கா அந்த போரை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க போகும்போது ஜோ பைடன் பண்ண தப்ப நான் பண்ண மாட்டேன், இந்த போரை நிறுத்தி காட்டுவேன், இந்த போரை நிறுத்துறது மூலமா மட்டும்தான் உலகத்தில் அமைதி ஏற்படும், அமெரிக்காவுடைய பிரச்சனைகளும் தீருன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய இப்போதைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் இந்த போரை நிறுத்துறதுக்கான முக்கியமான ஒரு ஸ்டெப்பை எடுத்திருக்காருங்க. 3 வருஷமா நடந்துட்டு இருக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துறதுக்கு ஏதுவா சவுதி அரேபியாவில் ரஷ்யாவுடைய அதிபராக இருக்கக்கூடிய விளாடிமிர் புதினை ட்ரம்ப் நேரில் சந்திச்சு பேச இருக்காரு. அதை பத்தியும் மேலும் இந்த போருக்கு முக்கியமான காரணமா இருக்கக்கூடிய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை உக்ரைனை விட்டே வெளியேற்ற ட்ரம்ப் வந்து முடிவு பண்ணிருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலோடைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு மேல இருக்கக்கூடிய ஐகார்டை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்காவுடைய 47வது அதிபரா ட்ரம்ப் பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமே அவருடைய நோக்கம் முழுக்கவே எதுல இருந்ததுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்கா தி கிரேட் எகெயின் அப்படின்றதாவும், மேலும் அமெரிக்காவுடைய கஜானாவில் இருக்கக்கூடிய பணம் எந்த வகையிலும் அனாவசியமா செலவாக கூடாதுன்றதுல குறிக்கோளா இருந்துட்டு இருக்காருங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அமெரிக்கா வந்து வெளிநாடுகளுக்கு பண்ணக்கூடிய நிதியை தடாலடியா நிறுத்தி இருக்கக்கூடிய ட்ரம்ப் இது மட்டும் இல்லாம உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துறதுக்கான நடவடிக்கையில இறங்கியிருக்காரு. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏறத்தாழ 3 வருஷமா போர் நடந்துட்டு வர்றதுனால 2 தரப்புலயும் உயிரிழப்புங்கன்றது ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஏற்படக்கூடிய உயிரிழப்புங்க எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணுன்றதுக்காகத்தான் நான் இந்த போரை நிறுத்துறேன்ற மாதிரி ட்ரம்ப் சொன்னாலுமே கூட அவருடைய கணக்குன்றது வேற ஒன்னா தான் இருந்துட்டு இருக்குன்ட்டு ஜியோபாலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்கா இது வரைக்கும் உக்ரைன் ரஷ்யாவோட போர் நடத்துறதுக்காக ஏறத்தாழ $350 பில்லியன் வரைக்கும் பணத்தை கொட்டி கொடுத்திருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அமெரிக்கா கொட்டி கொடுத்திருக்கக்கூடிய இந்த பணம் எல்லாமே திரும்பி கேட்க முடியாத ஒரு மானிய மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுவே இந்த போருக்காக அமெரிக்கா அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நேட்டோ நாடுங்க கொடுத்திருக்கக்கூடிய பணம்லாம் ஏறத்தாழ $100 பில்லியன் வரைக்கும் இருக்குங்க. ஆனா அந்த பணத்தை அவங்க திரும்பி கொடுக்கக்கூடிய ஒரு பணம் மாதிரி தான் உக்ரைனுக்கு கொடுத்திருக்கிறதா எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இந்த விஷயத்தை துல்லியமா நோட் பண்ண அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து இதுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபரா இருந்த ஜோ பைடனை ஏமாத்தி முடிஞ்ச அளவுக்கு பணத்தை வாங்கி போயிட்டாரு. அமெரிக்காவுடைய பணம்ன்றது தேவையில்லாம உக்ரைன்ல அதிகமா கொட்டப்பட்டிருக்கு. இதுக்கு மேலேயே அமெரிக்காவுடைய பணம்ன்றது தேவையில்லாம உக்ரைன்ல கொட்டப்படுறத என்னால ஏத்துக்கவே முடியாதுன்ட்டு ட்ரம்ப் திட்டவட்டமா சொல்லியிருக்காருங்க. இது மட்டும் இல்லாம ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த போரை நிறுத்தக்கூடிய விஷயத்துல உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பெரிய அளவுல அமைதிக்கு ஒத்துழைக்க மாட்டாரு. மேலும் சில ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவோட பெரிய அளவுல சமாதானமா போறத சுத்தமா விரும்ப மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, ஜெலன்ஸ்கியை முழுசா கைட்டி விட்டுட்டு மேலும் ஐரோப்பிய யூனியனையும் முழுசா கைட்டி விட்டுட்டு நேரடியா ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பெரிய அளவுல தயாராயிட்டாருங்க. அமெரிக்காவுடைய அதிபரா ட்ரம்ப் பொறுப்புக்கு வந்த கையோடையே நான் வந்து சந்திக்கக்கூடிய முதல் வெளிநாட்டு தலைவர்ன்றது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினா தான் இருக்கும்ட்டு ஏற்கனவே
ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த விஷயம்ன்றது அப்ப சாத்தியப்படலனாலும் ட்ரம்ப் பண்ணக்கூடிய முதல் வெளிநாட்டு பயணம்ன்றது ரஷ்ய அதிபர் புதினை சந்திக்க தான் இருக்குன்ட்டு இப்ப அதிகாரப்பூர்வமா தகவல் வந்திருக்குங்க. அதுக்கேத்த மாதிரி ட்ரம்ப் இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, சின்ராஸ் காமெடியில வர்ற மாதிரி என்ற குடும்பத்தில் எல்லாரும் வந்துட்டாங்க, நீங்க போட்டோ எடுங்கன்ற மாதிரி நேரடியா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐரோப்பிய யூனியன் நேட்டோ நாடுகளுடைய உறுப்பினர்கள் யாருமே இல்லாம ரஷ்யாவோட நேரடியான ஒரு பேச்சுவார்த்தையை ட்ரம்ப் இப்ப நடத்தி இருக்காருங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதுக்கப்புறம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடைய உத்தரவுப்படி முதல் கட்டமா சவுதி அரேபியாவில் வச்சு ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செர்ஜி லாரோவுக்கும் அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய ஃபாரின் செக்ரட்டரியான மார்க்கோ ரூபியோவுக்கு நடுவில் முதல் கட்ட பேச்சுவார்த்தைன்றது நடந்திருக்குங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த மீட்டிங்ல ஐரோப்பிய யூனியன் நேட்டோ உக்ரைனுடைய உறுப்பினர்கள் யாருமே இல்லவே இல்லைங்க. அது எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த மீட்டிங்ல வாஷிங்டன் அதுக்கப்புறம் மாஸ்கோவில் ரெண்டு நாட்டோடைய தூதரகத்தை செயல்பட வைக்கலாம், அதுக்கப்புறம் வர்த்தகத்தை அதிகமாக்குவோம், இது கூடவே சேர்த்து உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கான பலவிதமான பேச்சுவார்த்தைன்றது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் பல மணி நேரம் நடந்திருக்குங்க. இதுக்கு அடுத்தபடியே இன்னும் சில நாள்ல சவுதி அரேபியாவில் வச்சு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை ட்ரம்ப் நேரில் சந்திச்சு பேச இருக்காருங்க. இந்த சந்திப்புல உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கான ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடைய எல்லா நிபந்தனைகளையும் முழுசா கேட்கக்கூடிய ட்ரம்ப் வந்து அதுக்கேற்ற மாதிரி சில சலுகைகளை கொடுத்து இந்த போரை முடிவு கொண்டு வரதுக்கான பீஸ் அக்ரிமெண்ட்ல ஒரு பாதி அளவுக்காவது உடன்பாடு எட்டுவாரு, அதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்ட்டு ஜியோ பாலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. உலகத்துல எந்த ஒரு போரையுமே தொடங்குறதுன்றது தடாலடியான ஒரு விஷயமா இருக்குங்க. ஆனா போரை முடிவு கொண்டு வரணும்னா அதுக்குள்ளார நிறைய பேச்சுவார்த்தைகளும் பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டியிருக்கும். அப்போ மட்டும்தான் ஒரு போரை வந்து சுமூகமா முடிக்க முடியும். அதுலயும் ரஷ்யாவை வந்து அமெரிக்கா கடந்த 3 வருஷமா கோவப்படுத்திட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அதனால புதினை சமாதானப்படுத்தி உக்ரைன் போரை முடிவு கொண்டு வரணும்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தாங்க இருக்கும். சவுதி அரேபியாவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கும் ட்ரம்புக்கும் நடக்கக்கூடிய முதல் கட்ட பேச்சுவார்த்தையிலே ரஷ்யா வைக்கக்கூடிய பல நிபந்தனைகளுக்கு ட்ரம்ப் ஒத்து போக அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் ஜியோ பாலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நேட்டோ கூட்டமைப்புல வந்து என்னன்னைக்கு உக்ரைனை சேர்க்கக்கூடாதுன்றதையும் அதுக்கப்புறம் உக்ரைன் போர்ல ரஷ்யா உக்ரைனுக்குள்ளார ஏறத்தாழ 27% அளவுக்கு உக்ரைன் நிலப்பரப்பை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. அந்த பகுதிகளை ரஷ்யாவே எடுத்துக்கிறதுக்கு ட்ரம்ப் ஒத்துக்குவாருன்ற மாதிரி தாங்க சொல்லப்படுது. சவுதி அரேபியாவில் நடக்கக்கூடிய இந்த மீட்டிங்ல எந்த வகையிலையும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு இடம் இல்லைன்றது இப்பவே தெளிவா தெரிஞ்சு போச்சுங்க. இதுக்கு மேலேயும் இந்த போரை நிறுத்தக்கூடிய விஷயத்துல உக்ரைன் தரப்பு வாதங்களை எந்த வகையிலையும் ட்ரம்ப் ஏத்துக்க மாட்டாருன்றது தான் எக்ஸ்பர்ட்டுங்களும் சொல்றாங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கும் ட்ரம்ப்புக்கும் நடுவில் நடக்கக்கூடிய இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையிலேயே போரை நிறுத்துறதுக்கான அமைதி ஒப்பந்தம் ஒருவேளை ஏற்படாம போச்சுன்னா ரெண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைன்றது உலகத்துல நடுநிலையான நாடுகளா இருக்கக்கூடிய இந்தியா பிரேசில் மாதிரியான நாடுகள்ல நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னே சொல்லப்படுதுங்க. உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துறதுக்கான மீட்டிங்கான ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய அதே வேளையில உக்ரைன் அதிபரா இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி மேல கடுமையான விமர்சனங்களை ட்ரம்ப் வைக்க ஆரம்பிச்சிருக்காரு. மேலும் வார்த்தைகளாலே வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிருக்காருன்னே சொல்லலாங்க. அந்த மாதிரி ட்ரம்ப் இப்ப உக்ரைன் அதிபரை பத்தி என்ன சொல்லிருக்காருன்னா, ரஷ்யான்ற மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடு உக்ரைன் மேல படையெடுத்து வந்தாப்பயே நீங்க வந்து ரஷ்யா கிட்ட நேரடியா சரண்டர் ஆயிருக்கலாம், இல்லைன்னா அமைதி பேச்சுவார்த்தைக்கு பல நாடுகளை கூட்டு வச்சு அமைதி பேச்சுவார்த்தை மூலமாவது போரை வந்து முடிவு கொண்டு வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு ஜோ பைடனோட கை கோத்துக்கிட்டு இந்த போரை நீங்க 2-3 வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க. இது மட்டும் இல்லாம உக்ரைன்ல தேர்தல்ன்ற ஒரு விஷயமே நடக்காம இருந்துட்டு இருக்கு. உக்ரைன்ல இப்ப வரைக்கும் ராணுவத்தை வச்சு ஒரு விதமான ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. அதனால இதுக்கு மேல அது சாத்தியப்படாது. ரஷ்யாவுடைய படையெடுப்பை நான் தடுத்து நிறுத்திக்குவேன். அதனால போரை பத்தி நீங்க இதுக்கு மேல கவலைப்பட தேவையில்ல. போர் நிக்க தான் போகுது. இதுக்கு மேல நீங்க தேர்தலுக்கு தயாராகிக்க வேண்டியதான். உக்ரைன்ல தேர்தல்ன்ற ஒரு விஷயம் நடந்து அங்க புதிய அதிபர்ன்ற ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கப்படணும். தொடர்ச்சியா நீங்களே இருந்துட்டு இருக்கிறது நல்லது கிடையாது. ஒரு சர்வாதிகாரி மாதிரி உக்ரைன்ல உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஆடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் 3 வருஷமா இந்த போரை நடத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதனால இதுக்கு மேல அந்த விஷயங்கள்லாம் சாத்தியப்படாது. சீக்கிரமாவே உக்ரைன்ல தேர்தல்ன்றது நடக்கும். அது அமெரிக்காவுடைய பார்வையோட நடக்கும்ன்றத திட்டவட்டமா ட்ரம்ப் சொல்லியிருக்காருங்க. ஒருவேளை ரஷ்யாவோட போரை நிறுத்த மாட்டேன், உக்ரைன்ல தேர்தலை நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா நீங்க அடம் பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா என்னுடைய சர்வாதிகாரத்தை பார்க்க வேண்டியிருக்கும். அந்த நிமிஷமே ஜெலன்ஸ்கி உக்ரைனை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு கடுமையான ஒரு வார்னிங்கை ட்ரம்ப் நேரடியாவே கொடுத்திருக்காருங்க. அதனால சொல்ற பேச்சை கேட்டு நடக்கிறது மட்டும்தான் உக்ரைனுக்கு ஒரே வழின்ட்டு ட்ரம்ப் திட்டவட்டமா சொல்லியிருக்காருங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. நாங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதெல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷனுக்குள்ளார போனீங்கன்னா அங்க நிறைய அமௌண்ட்ஸ் காட்டும். அது மூலமாவோ இல்லைனா QR கோடை ஸ்கேன்
பண்ணி கூட உங்களால முடிஞ்ச ஹெல்ப் எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். போர்கள் இல்லாத ஒரு மனித சமுதாயத்தை படைக்கணும்னா அதுக்கு உலக தலைவர்கள் கண்டிப்பா முன் வரணுங்க. அப்ப மட்டும்தான் உலகத்துல மக்கள் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழ முடியுங்க. அதனால மனுஷன் தன்னோடைய அறிவை உலகத்தோடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தணுமே தவிர அதை விட்டுட்டு போர்கள்ல கொட்டி அழிக்க கூடாதுன்றது தான் எங்களுடைய விருப்பமாவும் இருக்குங்க. அடுத்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஜியோபாலிட்டிக்ஸ் இன்ஃபோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.